நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 555வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் லலிதா சஹஸ்ரநாமத்தை ஒரு கரெக்ஷன். அது முன்னாடி நான் பண்ணவே இல்லை. இது இன்றைக்கி மண்டையில் அடித்த மாதிரி அம்பா சொல்ல சொன்னால் பண்ணுறேன். அது ஸோ இது பிரமாணத்தோடு பண்ணணும், சும்மாலாம் பண்ணிடக்கூடாது. இது அதிகாலத்துலேயே நான் படிச்சிருக்கேன் நிறைய தடவை. பட் பிரமாணம் கிடைக்கல எனக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பிரமாணம் கிடைச்சிது, அதனால் இந்த வெளியிடுறேன் இந்த வீடியோவை. அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்தில் 29-30 இந்த லைன்ஸில், இந்த கிரந்தத்தில் 29வது ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பண்டபுத்திர பதோகித்த பாலா விக்ரமந்திதா, அந்த அடுத்த லைன் மந்திரி நம்ப பெரிசிதே விஷங்க பததோஷிதான் இருக்குது. நல்லா கேளுங்க, இந்த லைனில் தான் கரெக்ஷன். மந்திரி நம்பா பெரசித விஷங்க பததோஷிதா எப்படியா இருக்கட்டும். அடுத்து 30வது விஷுக்கர பிராணகரண வாராகி விரியந்திதா காமேஸ்வர மோகலப்பா கல்பை ஸ்ரீ கணேஸ்வரா முடிகிறது. 29-30 அகெயின் ரிப்பீட். பண்டபுத்திர பதோகித்த பாலா விக்ரமந்திதா அப்படின்னா பண்டபுத்திரர்கள் இவ பாலா விக்ரமந்திதா ஜெயிச்சுரா பண்டபுத்திரர்களை. மந்திரி நம்பா விரசிதே விஷங்க பதோஷா, மந்திரி நம்பா விஷங்கனை அவள் கொல்றா. மந்திரி நம்பான்னு வருது. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் தென்னாட்டில் யூஸ் பண்ணுற தமிழ் புக்கில் கிரந்தங்களில் எல்லாம் இப்படி தான் இருக்குது. அடுத்த லைன் விஷுக்கர பிராணகரண வாராகி வீரந்திதா காமேஸ்வர முகவலப்ப கல்பிஜி கணேஸ்வரம் முடிகிறது. இப்போ நம்ம அந்த 29வது 2வது லைனும் 30வது முதல் லைனும் எடுத்துக்கிறோம். மந்திரி நம்பா விரிசத்தை விஷங்க பதோஷிதாவும் விஷுக்கர பிராணகரண வாராகி வீரந்திதாவும். அந்த காலத்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது என்ன சொல்லிருக்கேன்னா, லலிதோபியானன்றது திரிபுரா ரகசியத்தை மகாத்மிய காண்டத்தில் இது போட்டிருக்கு. இதில் கிளியராக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நல்லா கேட்டுங்க, இது தப்புன்னு சொல்லி போட்டிருந்தா தமிழ் புக்கில் என்ன போட்டான்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதினவா யார்? பாக்பாதினி ரிஷி. வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலனின்னு ரகசிய யோகினிகள். அவள் தான் எழுதுறா. அந்த அம்பாளை பற்றி குறித்து அவள் தான் இந்த ஸ்ரீசக்கர தேரில் சுற்றி உட்காந்துருக்கா. அம்பாளை சுற்றி அவள் அதை சொன்னது தான் ரைட்டு. அவள் தான் பண்டாசுர மதத்தை நேராக பார்த்தவா அப்படின்ற மாதிரி ஒரு கோற்று. அதனால் இதுதான் எடுத்துக்கணும். லலிதோபியானத்தில் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபியானத்தில் தான் வருது லலிதா சஹஸ்ரநாமே. இப்போ என்ன பாடபேதம் வந்திருக்கு. ஏன்னா இது காஷியில் பெரிய பெரிய பண்டிதர்லாம் இருக்கா. இந்த காஷியில் போட்ட புத்தகத்தில் இப்பயும் கிடைக்கிது. காஷியில் யார் போட்டிருக்கான்னா, காஷியில் லலித உபாக்கியானம் பை சௌகாம்பா பப்ளிகேஷன்ஸ் இவா போட்டிருக்கா. இந்த சௌகாம்பா பப்ளிகேஷன்ஸ் போட்ட புக்கில் என்ன இருக்குது பாருங்க, நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். டோட்டலி சான்ஸ்கிரிட் புக் இது. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது மந்திரி நம்பா விரசித விஷுக்கர பத தோஷிதான் போட்டிருக்கு. அடுத்ததாக விஷுக்கர பிராணகரண வாராகி வீரந்திதா பதில் விஷங்க பிராணகரண வாராகி வீரந்திதா. ஏன்னா லலிதோபியானத்தில் அப்படி தான் வருது. மந்திரி நம்பா விஷங்கனை தான் கொள்றான்னு வருது. விஷங்கனோட தலையை சீவரான்னு சொல்லிட்டு அதில் வருது. அப்போ எப்படி இது மாறி இருக்குன்னா, பாடபேதம். விஷுக்கரன் விஷங்கன் 2 பேரும் பிரதர்ஸாவா, பண்டாசுரன் கூட இருக்கிறவா. ஆனால் இதில் பேர் மாறி இருக்கு. ஆனால் இந்த மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா, அதனால இந்த கரெக்ஷன். அதாவது மந்திரி நம்பா விரைசத விஷுக்கர பரதோஷிதா விஷுக்கர பிராணகரண வாராகி வீரந்திதா போல விஷங்க பிராணகரண வாராகி வீரந்திதா வரும். வாராகி விஷங்கனை கொள்ற, மந்திரி நம்ப விஷுக்கரனை கொள்றான்னு இருக்கு. இப்போ இதில் திரிபுரா ரகசியம், இந்த திரிபுரா ரகசியத்தை மகாத்மிய காண்டத்தில் எப்படி இந்த லலிதோபியானம் எப்படி நடந்தது, இந்த லலிதாம்பாளுடைய உற்பத்தி, இந்த பாலாவோட உற்பத்தி, எப்படி இந்த பண்டாசுர மதமெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாளுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஐ மே ஸ்டார்ட் பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ சுஷ்கமாக சொல்லணுமோ அந்த டோட்டல் கதையை நமக்கு தெரியணும்.
அப்போ தான் இதை ரிலேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதை நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். திஸ் இஸ் அன் இன்ட்ரோடக்டரி டாபிக். நான் இப்போ பேசுகிறது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்போ வேறு மிஸ்டேக் என்ன, வேறு மிஸ்டேக் இல்லை. இது கூட பாடபேதம் தான். அதாவது இங்கே தென்னாட்டில் வரும்போது இந்த விஷக்கரன் எல்லாமே வி ஸ்டார்ட் வித் வி. ஸோ இதில் கொஞ்சம் தப்பு வாய்ப்பு உண்டு. ஆனால் லலிதோத்தியானத்தில் அதான் ஒரிஜினல். பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோத்தியானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகசநாம ஸ்தோத்திரம் கதனம் சம்பூர்ணம். அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ கதனம் பேர். ஸோ இது சம்பூர்ணமாக முடிகிறதுன்னு முடிச்சிடணும் அதை. ஸோ இதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். லலிதா சகசநாம பாராயணம் பண்ணுறவ தப்பு இல்லாமல் பண்ணுங்க. சிந்தூரான விக்கிரகம் ஒன்று தான் ஒரிஜினல் இருக்குது. இதெல்லாம் அடிஷன். பின்னாடி திரிபுர சுந்தரி அஷ்டகத்துலேருந்து அடிஷன். இது சசுங்கமனேபராம் அடிகசிம்பிக சூரிகாமெல்லாம் பின்னாடி இடைச்சிருக்கு. அதெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. லலிதோத்தியானத்தில் என்ன சொல்லியிருக்கு? சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌளி ஸ்பரதாரா நாகசேகராம் ஸ்மதபுக்கி ஆபீனபட்சோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்த சரணாம் தாகேத்பராம் அம்பிகாம் அப்படின்னு இருக்கு. அம்பாள் 2 கையோட வர, ஒரு கையில் சத்தாமரையை வச்சுட்டு இருக்கா, ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணத்து பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கான்னு இருக்கு. ஸோ அது திருமேச்சூர் அம்பாவை சொல்ல முடியாது. ஏன்னா தேன் அங்கே வந்து செந்தாமரை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கா. உதாரணமாக மேல்மருவத்தூர் அம்பாவை அப்படி தான் வச்சுட்டு இருக்கா செந்தாமரை. பட் இந்த பக்கத்தில் அபயம் காமிக்கிறா. ஸோ 2 கை அம்பாள் இதெல்லாம். ஸோ லலிதா அம்பாளே வரும்போது 2 கையோடு தான் வரா பூமியில். நல்லா புரிஞ்சுங்க, 4 கையெல்லாம் கிடையாது. ஸோ அப்புறமா தான் இந்த துருபங்க பேதங்கள் ஏற்பட்டது. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்லோகம். சிந்தூரானம்கா மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்லோகம். சக்கரா டிவியில் கூட அருணா கருணா அதரங்க தாஷின் ஆரம்பிப்பாது எப்படி ஆரம்பிக்கிறான்னு தெரியல எனக்கு. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வித்வான்கள்லாம் இருக்கா. அவள் வந்து ஆரம்பிக்கிறது அருணா கருணாதரங்க தாட்சி தான். லலிதா சஹஸ்ரநாம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தவறு இல்லாமல் சொன்னாதான் பூர்ண பலன் கிடைக்கும். நான் திருப்பி ஒவ்வொரு நாளும் லேர்னிங் திரு லலிதா சஹஸ்ரநாமம் என்னென்ன இருக்குண்டு. ஸோ இதுவரை ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் பின் கம்ப்ளீட்டட். இன்றைக்கி வந்த பாயிண்ட் இது. இதுக்கப்புறமா கிருஷ்ணகுமார் இஸ் வெரி நாலேஜபிள் பையன். இந்த கர்னூல் அவள் குருவெல்லாம் வந்து பெரிய மகான். அவள்லாம் அவள் வந்து ஒவ்வொரு இது பண்ணி அவள் பண்ண தெலுங்கு புக்கில் எல்லாம் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு? இந்த விஷக்கர பிராணகரண வாராகி விருத்ததா இல்லை, விஷங்க பிராணகரணான்னு இருக்கு அதில். அதே மாதிரி மந்திரி நம்பா விரசிதே விஷக்கர பரதோஷிதான் இருக்குது தெலுங்கில். அதே தான் காஷியில் போட்டது புக்கில் அப்படி தான் இருக்குது. ஸோ பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அதுதான் சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து தென்னாட்டில் போட்ட புத்தகத்தில் கிரி ட்ரேடிங் போட்ட புத்தகத்தில் அதை கூட இப்படியாக போட்டிருக்கா. ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து கரெக்டிட்டு தயவுசெய்து லலிதா சஹஸ்ரநாமம் இந்த பிடிஎஃப் எடுத்து வாங்கிடும். இப்போ ஆஷா நெதர்லாம் சொல்லி கரெக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அந்த இதில் இப்போ என்ன நம்ம வெப்சைட்டில் www.vidyaputhran டிவைன் சேனல் இருக்கு இல்லையா, அதில் லலிதா சஹஸ்ரநாமம் இந்த பிடிஎஃப்பை வி வில் கரெக்ட் இட். நாளைக்கு கூட கரெக்ட் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. அதை மிச்சம் எல்லாம் ஓகே. திஸ் இஸ் கரெக்ஷன் அம்பாள் ஆஸ்பி டு டூ. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். அது இது வந்து பிரமாணம் பார்த்துட்டேன், இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அது பிரகாரம் போகிறது நல்லது நமக்கு. ஏன்னா திருப்பி திருபுரார ரகசியத்தை படித்தேன் நான் சாயந்தரம். படித்தா இப்படி தான் இருக்குது. இப்போ நான் எப்படி நம்ம கட்டாயம் பார்க்க போகிறோம் அந்த புக்கை பின்னாடி. இதில் வந்து என்ன செய்கிறான்றது இந்த இப்போ வந்து மாதங்கி தேவி மந்திரணி வந்து என்ன செய்கிறான்னு இந்த மாதிரி செய்கிறா. இங்கே இவனை விஷக்கரனை கொண்டுடுறா. அப்போ தான் தலையை வெட்டுறான்னு வருது. இது லலிதோத்தியானத்திலேயே திரிபுரா ரகசியத்தை சொல்லியிருக்கு. அது பிரகாரம் தான் நம்ம எடுத்துக்கணும் அதை. ஸோ இதை சொல்லி இந்த கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி இதை நான் முடிவு பண்ணுறேன். இதில் வந்து எப்பயுமே தெரிஞ்சுங்க, இதுலேயே இந்த இவா போட்ட புக்கிலேயே இந்த ஞானப்பிரகாசம் போட்ட சின்ன புக்கில் கூட வாழ்க்கை உண்டான நாமாவளி போட்டிருப்பா. யாருக்கு? லலிதாம்பாக்கு 24, இது 12, 16 மாதங்கி வந்து மாதங்கிக்கு 16, 12 நாமாவளி இவளுக்கு இருக்கும். யாருக்கு? வராகிக்கு
பூஜைகள் சொல்லும்போது இவளுக்கும் நான் புஷ்பத்தை போடுங்க 12 புஷ்பம் 14 போட்டு 24 ராஜராஜேஸ்வரிக்கு போட்டு முடிச்சிடலாம் லலிதாம்பாளுக்கு. சரி, இந்த 3 ஒரு கூறு அப்படியே 3 ஒன்றுத்தை விடுத்து ஒன்று பண்ண முடியாது. பாலை கூட விட்டுடலாம். பாலை வந்து இஸ் பார்ட் ஆஃப் லலிதா. ஆனால் வந்து இவா 2 பேருமே வந்து அவளை பாதுகாக்கிறவா. யார்? மந்திரனை வந்து அம்மா வரான் பார்த்துக்கோ, அவளோட ஜாகிரதையாக இருக்கணும்னா அம்பாள் பார்த்துக்கிறேன். முத்திரேஸ்வரி பேர் அவள் பேர், மந்திரன் பேர். அதே மாதிரி இவள் தண்டநாத்தா கையில் வந்து கலப்பையும் உலக்கையும் வச்சுட்டுருக்கா. இந்த உலக்கையிலே போட்டு திருடுவோம். ஸோ வேண்டப்படாத வாழை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாள் வாராகி. ஸோ வாராகியும் மாதங்கியும் நம்ம வந்து வி கேனாட் செப்பரேட் இட். போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இவளை பண்ணும்போது அவளுக்கு பூஜை பண்ணணும். நித்தியப்படி பூஜையாலே நான் சொல்லுவேன். அதை முழு நாமாவளி சொல்லானாலும் வாராய்க்கு உண்டான சில நாமாவளி சொல்லி புஷ்பத்தை போட்டுருவேன். ஸோ இதை சொல்லி இந்த சிறிய வீடியோ தான் அது. பட் நாட் டு கிளாரிஃபை தி பீப்புள். இது எப்படி இருக்குன்னா அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறாங்க. இந்த காசியில் போட்ட அந்த சன்ஸ்கிரிட் புக்கு அதுதான் பிரமாணம். அது பிரகாரம் தான் ஆந்திர பிரதேஷ் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ கிருஷ்ணகுமாரன் சொன்னா அவள் குரு கூட அப்படியா போட்டிருக்காண்டு. ஸோ அதனால் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அதை நான் சொன்னதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும். நமஸ்காரம்.